அந்த விகடக்கவியின் பெயர் ராமகிருஷ்ணடு. ஆனால் அவன் ஆந்திர நாட்டில் உள்ள தெனாலியில் பிறந்ததால் அந்த ஊரின் பெயரும் அவன் பெயருடன் ஒட்டிக்கொண்டு விட்டது. அதனால்தான் தெனாலிராமன் ஆனான். ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்தவன்தான் அவன். ஆனால் இயற்கையிலேயே புத்திசாலி பையன். மற்றவர்களை சிரிக்க வைக்கும் பழக்கம் அவனிடம் இயற்கையாகவே அமைந்திருந்தது. அப்புறம் என்ன கேட்க வேண்டுமா? அந்த ஊரில் எங்கு சிறுவர்கள் கும்பலாய் கூடி நின்று கொல்லென்று சிரிக்கிறார்களோ அங்கெல்லாம் தெனாலிராமன் கண்டிப்பாக இருப்பான். மற்றவர்களை சிரிக்க வைப்பதற்காக ரொம்பவும் மெனக்கெட மாட்டான். அங்கு இருக்கும். அப்பொழுது அவன் பார்க்கும் பொருளையோ சூழ்நிலையையோ தன் சிரிப்புக்கு பயன்படுத்திக் கொள்வான். அது இயற்கையாகவும் அமைந்துவிடும். இந்த தெனாலிராமன் மாமன்னன் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் அவருடைய அமைச்சரவையில் இடம் பெற்றிருந்தான். மாமன்னருக்கு உற்ற நண்பராகவும் மதியூக மந்திரியாகவும் விளங்கியவன். இவனுடைய போக்கு சில சமயம் விசித்திரமானதாகவும் வினோதம் நிறைந்ததாகவும் இருந்தாலும் இவன் மிக சிறந்த அறிஞர் என்பதில் சந்தேகம் இல்லை. இவனுடைய செயல்கள் பல சமயங்களில் சிரிப்பை வரவழைக்க கூடியதாக இருந்தாலும் பெரிதும் சிந்திக்கவும் வைக்கக்கூடியவையாகவும் இருந்தது. ஒரு மனிதனுக்கு படிப்பறிவு மட்டும் இருந்தால் போதாது, பட்டறிவும் அவசியம் என்பதை இவருடைய கதைகள் நமக்கு உணர்த்துகின்றன. இவருடைய சமயோஜித புத்தியின் காரணமாக தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் ஏராளம். தெனாலிராமன் கதைகள் நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல, சமயத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு வாழ்க்கையில் உயர்வதற்கான புத்தி கூர்மையையும் அளிக்கும். இதோ இவருடைய கதைகளை நீங்கள் காணலாம். தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா ஆந்திர மாநிலம் கார்லபதி, அதுவே தென்னாலி பிறந்தபதி. ஆந்திர மாநிலம் கார்லபதி, அதுவே தென்னாலி பிறந்தபதி. தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா திக்கஜங்கள் என்னும் அமைச்சர்களில் ஒருவன் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மனதை கொள்ளை கொண்ட புலவன். அஷ்டதிக்கஜங்கள் என்னும் அமைச்சர்களில் ஒருவன் மன்னர் கிருஷ்ணதேவராயர் மனதை கொள்ளை கொண்ட புலவன். மனதை கொள்ளை கொண்ட புலவன் தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா ஆந்திர மாநிலம் கார்லபதி, அதுவே தென்னாலி பிறந்தபதி. ஆந்திர மாநிலம் கார்லபதி, அதுவே தென்னாலி பிறந்தபதி. தென்னாலி ராமகிருஷ்ணா தென்னாலி ராமகிருஷ்ணா.
பொதுவாக மன்னர்கள் மாறு வேடத்தில் நகர சோதனை செய்ய போவது என்பது அந்நாளில் இயல்பாகவே நடக்கும் ஒரு விஷயம்தான். அதன் மூலம் கோட்டை காவல், மக்களின் மனநிலை, நாட்டு நடப்பு என பல செய்திகளை மன்னர்கள் நேரடியாக அறிந்து கொள்ள முடியும். கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் எத்தனையோ மந்திரிகள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் இருந்தாலும் அரசருக்கு தெனாலிராமன் மீதுதான் நம்பிக்கையும் அபிமானமும் அதிகம். எந்த பிரச்சனை என்றாலும் அதை தீர்ப்பதற்கான ஆலோசனை கேட்பது தெனாலிராமனிடம்தான். நகர்வலம் செல்லும் பொழுதெல்லாம் தெனாலிராமனைத்தான் உடன் அழைத்துச் செல்வார். வழக்கம் போல அன்றும் தெனாலிராமனும் அரசரும் நகர்வலம் வந்து கொண்டிருந்தனர். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், தயட தயட தயடா நிஜல் சாதயட தயட தயடா. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம். அப்படி தெனாலிராமனும் அரசரும் பேசிக்கொண்டே வந்து கொண்டிருக்கும் பொழுது மரத்தடியில் ஒரு பிச்சைக்காரன் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்த்தார்கள். செல்லாது ஒஞ்சவாப்பு சொகா போட்ட நவாப்பு, செல்லாது ஒஞ்சவாப்பு. உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், தயட தயட தயடா நிஜல் சாதயட தயட தயடா. வண்டியை நிறுத்தச் சொல். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், தயட தயட தயடா. ராமா, அதோ பார். தயட தயடா. அங்கு உட்கார்ந்திருப்பவனை, அவனை பார்த்தாலே எனக்கு பொறாமையாக இருக்கிறது. அரசர் என்றால் அவருக்கு 1000 கவலைகள் இருக்கும். அதுவும் நம் அரசருக்கோ எண்ணற்ற எதிரிகள் இருக்கின்றனர். அவர் அணிந்திருப்பது மணிமுடி அல்ல, முள்கிரீடம்தான். தனித்தனியே வாலாட்டி கொண்டிருந்த பாமணி மன்னர்கள் 5 பேரும் சேர்ந்து கலகம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். மன்னரின் அந்த கவலையை அறிந்துதான் நான் அவரை நகர சோதனை என்ற பெயரில் வெளியே அழைத்து வந்தேன். ஆனால் அவரோ கவலைகளை மறப்பதற்கு பதில் யாரையோ பார்த்து பொறாமைப்படுவதாக சொல்லுகிறாரே. யாரை பார்த்து மன்னா நீங்கள் பொறாமைப்படுகின்றீர்? அதோ அங்கே ஒருவன் படுத்திருக்கிறான் பார். அவனை பார்த்துதான் நான் பொறாமைப்படுகிறேன். மன்னா, அவன் பிச்சை எடுப்பவன். அரசனான நீங்களா அவனை பார்த்து பொறாமைப்படுவது? அப்படி பொறாமைப்படும் அளவிற்கு என்ன உள்ளது அவனிடம்? அவன் அணிந்திருக்கும் ஆடை கூட கிழிந்த நிலையில் உள்ளது. இல்லை இல்லை, அவன் பணக்காரனோ பிச்சைக்காரனோ அது முக்கியம் அல்ல. வேறெது முக்கியம்? நிம்மதி. நிம்மதியா? ஆமாம் ராமா, இதுவரை அவனை நான் 100 முறையாவது பார்த்திருப்பேன். அதில் ஒரு முறை கூட அவன் கவலைப்பட்டு நான் பார்த்ததே கிடையாது. எப்பொழுதும் தெம்பாக இருக்கிறான், எப்பொழுதுமே ஆனந்தமாக இருக்கிறான். ஏன் இப்பொழுது கூட அவனது முகத்தை பாரு. அவன் முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் பொங்கி வழிகிறது. கடவுள் இவனுக்கு மட்டும் இவ்வளவு மகிழ்ச்சியையும் ஆனந்த வாழ்க்கையையும் தந்திருக்கிறாரே, அது எப்படி? இது கடவுள் தந்ததில்லை. இவன் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாதவன். அதனால் இவன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றான். பொறுப்புக்கும் கவலைக்கும் என்ன சம்பந்தம்? பொறுப்பில்லாதவன் கவலைப்பட முடியாதா? பொறுப்பில் இருப்பவன் சந்தோஷப்படத்தான் கூடாதா? சரி, உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியாது. இருக்கட்டும், ஒரு 100 பொற்காசுகளை கொடுங்கள். 100 பொற்காசுகளா? எதற்கு? கொடுங்கள். அவனை எங்கே என் நிம்மதி என்று கதற வைக்கிறேன். இந்தா, நீ கேட்ட 100 பொற்காசுகள். இதை வைத்து நீ என்ன செய்ய போகிறாய் என்று பார்க்கிறேன். அரசர் தெனாலிராமன் கேட்டபடி
100 பொற்காசுகளை கொடுத்தார். அதை வாங்கிக் கொண்ட ராமன் சிறிது நேரம் பிச்சைக்காரன் செயல்களையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கண்ணில் தென்படாமல் சென்ற தெனாலிராமன் அவன் திரும்பும் போது அவன் கண்ணில் படுமாறு பொற்காசுகள் இருந்த பையை போட்டுவிட்டு வந்தான். அரசரும் தெனாலிராமனும் மறைவாக நின்று கொண்டு என்னதான் நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தனர். துணிப்பை ஒன்றிலிருந்து பொற்காசுகள் சிதறி கிடப்பதை பார்த்தான். ஆஹா, நமக்கு அதிர்ஷ்டம்தான். எவ்வளவு பொற்காசுகள்! இனிமேல் அவன் அவ்வளவுதான். இத்துடன் அவன் நிம்மதி தொலைந்தது. துணிப்பை ஒன்றிலிருந்து பொற்காசுகள் சிதறி கிடப்பதை பார்த்து கொண்டிருந்தான் பிச்சைக்காரன். ஆஹா, எவ்வளவு பொற்காசுகள்! பொற்காசுகள் அடங்கிய அந்த பையை எடுத்துக்கொண்டான். பின்னர் சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு தான் உட்கார்ந்திருந்த இடத்திற்கு ஓடினான். நல்ல வேளை, நாம் பொற்காசு எடுத்ததை யாரும் பார்க்கவில்லை. மன்னரும் தெனாலிராமனும் 2 நாட்கள் கழித்து பிச்சைக்காரனின் மனநிலையை பார்க்கலாம் என எண்ணி அரண்மனைக்கு திரும்பிச் சென்றனர். இந்த பொற்காசு வந்ததுக்கு அப்புறம் என் நிம்மதியே போச்சு. சிவனேன்னு சந்தோஷமா இருந்த இது வந்த நேரம் என் நிம்மதியே சுத்தமா போச்சு. என்ன பண்ண போறேனே தெரியல. அன்னைக்கு அந்த பொற்காசை முதல்ல பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவன் ஏண்டா இந்த பொற்காசை என்கிட்ட கொடுத்தான்னு வருத்தப்படும்படியில் ஆயிடுச்சு. 2 நாட்களுக்கு முன் தாங்கள் போட்ட பையை எடுத்துக்கொண்ட பிச்சைக்காரன் இப்போது எப்படி இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ள அரசர் விரும்பினார். அதன்படி தெனாலிராமனுடன் நகர்வலம் வரும்போது அந்த பக்கமாக வந்தார். அவர்கள் வந்தபோது பிச்சைக்காரன் அங்கேயேதான் இருந்தான். ஆனால் அவன் அன்று பார்த்தது போல் இல்லை. உடல் மெலிந்து இருந்தான். உடல் வாடிப் போய் கண்கள் 2ம் குழி விழுந்து மிகவும் மோசமாக காணப்பட்டான். என்ன இது? பிச்சைக்காரன் மெலிந்து காணப்படுகிறானே. அவன் உடல் வாடி இருக்கிறது, கண்கள் 2ம் குழி விழுந்து காணப்படுகிறது, முகத்தில் சிரிப்பும் இல்லை, பாட்டை கூட காணுமே. ஆமரசே, 100 பொன் என்பது அவன் கனவிலும் காண முடியாத புதையல். அதனால் அதை எப்படி பாதுகாப்பது என்ற கவலை அவனை தொற்றிக்கொண்டது. அவனால் இனி தூங்க முடியாது. அடிக்கடி எழுந்து உட்காருவான். எல்லோரையும் அச்சத்தோடு பார்ப்பான். திடீரென இடம் மாறுவான். யாரோடும் பேச மாட்டான். பையை தலையின் கீழ் வைப்பான். பின்னர் எடுத்து இடுப்பில் சொருகுவான். பிறகு அதை கக்கத்தில் இறுக்கிக் கொள்வான். கீழேயே வைக்க மாட்டான். தூங்கும் போது யாராவது திருடி சென்று விடுவார்களோ என்று எப்போதும் நடுக்கத்துடனே காணப்படுவான். இப்படியெல்லாம் ஆகுமோ? சுருக்கமாக சொன்னால் ஒரு பூதத்தை போல் ஆகிவிட்டான். அவன் புதையல் காக்கும் பூதம் போல் மாறிவிட்டான். கவலை அவனையே தின்ன ஆரம்பித்து விட்டது. இனி அவன் பழையபடி நிம்மதியாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் அந்த பையை அவனிடமிருந்து வாங்கிவிடுங்கள்.
இல்லையேல் அவன் கதி அதோகதியாக மாறிவிடும். உண்மைதான் ராமா. பொறுப்பு உள்ளவன் மற்றவர்களைப் போல நிம்மதியாக இருக்க முடியாது. அது தெரியாமல் நான் அவன் மீது பொறாமைப்பட்டிருக்கிறேனே. ஒரு வழியாக உண்மையை புரிந்து கொண்டீர்களே.